மனைவி இறந்து நாளைக்கு 30வது நாள் பாபநாசம் போகணும். 30ஆம் நாள் காரியம் வந்து பாபநாசத்தில் செஞ்சால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஊருக்கு வந்திருக்கேன். வந்த இடத்துல காட்டுக்கு வந்து பார்த்தேன். பருத்தி போட்டுருக்கு. ஆமாம், விவசாயம் பண்ணுறதுல பெருசாக ஒன்றும் லாபம் கிடையாது. போன தடவை பருத்தி போட்டு ஒரு 10,000 ரூபா நஷ்டம். அதுக்கப்புறம் மக்காச்சோளம் போட்டால் மக்காச்சோளத்துக்கு ஒரு 10,000 ரூபா நட்டம் தான். பட் இருந்தாலும் அந்த இடமா இருக்குது. அதனால் பராமரிக்கிறதுக்காக ஒவ்வொரு முறை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எல்லாமே வந்து ஆள் விட்டு சம்பளத்துக்கு பார்க்கறதுனால ஒரு போட்ட காசுலாம் எடுக்க முடியாது. ஆனால் இடம் கரெக்டாக இருக்கும். அதனால் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஆமாம், எங்கள் அண்ணன் பாதிப்பு அப்பப்போ வந்து எல்லாத்தையுமே பார்த்து என்னென்ன சூழ்நிலை இருக்குது. ஒரு செடி சாஞ்சா கூட வந்து சொல்லிடுவான், செடி சாஞ்சு போச்சு, அது ஒரு மாடு கடிச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். ஆனால் அந்தளவுக்கு அவன் வந்து அதை குழந்த மாதிரி எப்படி வளர்க்குறான். ஆமாம், ஆனால் இந்த ஒரு மனசுக்கு மண்ணுடைய இழப்பு இந்த ஒரு மாதமாக அப்படியே மைண்டில் சுற்றிக்கிட்டே இருந்தாலும் நேற்றுக்கு தான் இறந்த மாதிரி இருக்குது. பட் நாளைக்கு கூட 30வது நாள் ஆயிடுச்சு. அதனால் நாளைக்கு பாபநாசத்துக்கு காலையில் நம்முடைய நண்பர்கள் சொந்தக்காரங்களோட போயிட்டு மண்ணுடைய காரியத்தை செய்யறதுக்காக வந்திருக்கேன். நன்றி.